இன்று ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம். இன்றைய தினத்தில் நெல்லை காவேரி மருத்துவமனையும் திருநெல்வேலி தாமிரபரணி ரோட்டரி கிளப்பும் இணைந்து இன்று இரத்த தான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 25 பேர் குருதி கொடை அளித்துள்ளார்கள். அந்த இன்றைக்கு தினம் எதனால் இந்த ஜூன் 14 அப்படின்னா பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சது கார்ல் லான்ஸ்டைனர். அவரோட பிறந்த நாள் ஜூன் 14. அதை குறிக்கும் விதமாக தான் ஜூன் 14ஆம் தேதி உலக குருதி கொடையாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வருடத்தின் கருப்பொருள், அதாவது தீம், அந்த குருதி கொடையாளர் தினத்தின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றாக நாம் உயிர்களை காப்பாற்றுவோம். ஸோ ரத்தம் ரொம்ப முக்கியமான, ஏன்னா இந்த வேகமான காலகட்டத்தில் நிறைய ஆக்சிடெண்ட்டுகள், நிறைய சர்ஜரிகள், அந்த நேரங்களில் மிகப்பெரிய மேஜர் சர்ஜரிஸ்லாம் நடக்கும்போது இந்த இரத்தத்தின் அவசியம் மிக முக்கியமானது. அதுவும் இந்த நிறைய ஆக்சிடென்ட் நடப்பதால் அந்த இரத்தம் அதிகம் வெளியேறி அதனால் மரணம் சம்பவிக்காமல் இருப்பதற்கு, நிறைய மரணங்களை தடுக்கும் விதமாக இந்த இரத்த தானம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இன்றைய இரத்த தான நிகழ்ச்சி. அதற்கு எங்களுடன் தோள் கொடுத்திருந்த காவேரி மருத்துவமனையுடன் தோள் கொடுத்திருந்த நெல்லை தாமிரபரணி சங்க ரோட்டரி கிளப்புக்கும் மனமார்ந்த நன்றிகள். உலக குருதி கொடையாளர் தினத்தில் இன்னைக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தாமிரபரணி ரோட்டரி சங்கமுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கருப்பொருள். எத்தனையோ பேர் பிளட் கிடைக்காம அவங்களோட உயிரை மாய்க்கிறத அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போது அறவே நீங்க பெற்று இந்த குருதி கொடையாளர்கள் மூலமாக நல்ல ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். கொடையாளர்கள் நிறையா பேர் இதில் பங்களிக்கணும். கொடையிலேயே சிறந்தது, தானத்திலே சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அன்னதானத்தை விட இரத்த தானம் தான் மிகவும் சிறந்தது. ஸோ எல்லாருமே உங்களோட அரும்பணியாக குருதி கொடையவும் சேர்த்துக்கணும். இந்த மாபெரும் கேம்புக்கு ஒத்துழைப்பாக இருந்த தாமிரபரணி ரோட்டரி கிளப்புக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் ஜமால் முகமது ஈசா. ரோட்டரி கிளப் ரோட்டரி டீமுடைய பிளட் டொனேஷன் சேர்மன், 3212 பிளட் டொனேஷன் சேர்மன். எங்களுடைய பிடிஜி ஆர்மபாண்டி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நான் 1990 இரத்த தான இயக்கம் நடத்திட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷ காலமாக எங்களுடைய இயக்கங்கள் நடந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஒரு தாரக மந்திரம் வச்சுருக்கோம், யாரும் ரத்தம் இல்லாமல் மரணிக்கக்கூடாதுன்னு சொல்லி 90 நாங்கள் தொடங்கின தாரக மந்திரம். காரணம் சார் லட்சுமணன் சார்லாம் எங்களுடைய பிளட் டோனர் தான். ஆரம்ப காலத்திலிருந்து இப்படி நிறையா இயக்கங்களில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்சியர் சமூக சேவை நிறுவனம் மூலமாக ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பிளட் டோனர்ஸ் இருக்கிறாங்க. எங்கெங்கே தேவைன்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஆல் இண்டியா பிளட் டொனேஷன் அசோசியேஷன் வச்சுருக்குறோம். அதில் எங்கே வேணாலும், இந்தியாவில் எங்கே வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஒருக்கா ரத்த தானம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ரத்த தானம் செய்யணும்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தினதரணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இரத்த தான தினம் இல்லை, இரத்த தான கொடையாளர்கள் தினம். அதாவது ரத்தம் கொடுப்பவங்களுக்கு நம்ம கமாமரேட் பண்ணுறது, அவங்கள மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினம். நன்றி மறப்பது நன்றென்று அது அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த கொடையாளர்களை கௌரவிக்கக்கூடிய மிக அற்புதமான தினம். தலைவர் ரொம்ப கிளியராக சொன்னாங்க எதற்காக இந்த 14th டே இரத்த தான டேயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது மட்டுமல்ல, அவர் நம்ம மாமா ஈசா மாமா சொன்ன மாதிரி கொடைகளிலே மிகச்சிறந்த கொடை இரத்த தானம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு உயிரை, அதாவது அது போக மற்ற எல்லாமே, இப்போ நான் என்கிட்ட நிறைய ரூபா இருக்குது கொடுக்கேன், ஆனால் திரும்ப ரெக்குப் ஆகி நான் சம்பாதிக்கிறதுக்கு நாளாகும். ஆனால் இரத்த கொடை கொடுத்தா அடுத்த 5 நிமிஷம் திரும்ப அது அதே உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதுதான் இரத்த தானத்தின் மிகப்பெரிய தத்துவம். அதுபோக நம்ம காவேரி மருத்துவமனை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் நமக்கு முதல் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். இதற்கு முன்னால் நம்ம எல்லாருமே, நாங்கள்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பிஞ்சை தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் ரியலி நாங்கள் தெரியும். ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லலாம் நாங்கள்லாம் எந்த ஊருக்கெலாம் அலைஞ்சோம், எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணோம்லாம் எங்களுக்கு தெரியும். காவேரி மருத்துவமனை வந்த பிறகு எங்களுக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டியே போயிட்டு
அவ்வளவு எந்த விதமான நோய் வந்தாலும் எந்த நிமிடத்திலும் காவேரி மருத்துவமனையை அணுகுனா இட் வில் பி இமீடியட்லி இட் வில் பி அட்டெண்டட். அதுவும் டாக்டர் லக்ஷ்மணன் ஒரு வைரமுத்து போன்றவருடைய கணேசன் இவங்களுடைய சேவைகள்லாம் அளப்பரியத்தக்கது. உண்மையில் நான் இன்றைக்கி வந்து தினகரனி நேயர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு விண்ணப்பம் என்ன கொடுக்கணும்னா, ஹூவர் கேன் யாராவது ரத்தம் கொடுக்கணும்னு விரும்பினா இல்லை ரத்தம் கொடுக்க முடிஞ்சால் அவங்கெல்லாம் வந்து காவேரி மருத்துவமனையை அணுகி, இந்த மேடம்லாம் இருக்காங்க இன்சார்ஜ், அவங்கள அணுகி இந்த பிளட் பேங்கு எப்போவுமே நிறைஞ்சு இருக்கணும். ஏன்னா எந்த ஆக்சிடென்ட் கார் எதுனாலும் நாங்கள் அங்கே தான் ரெஃபர் பண்ணுதோம். அதுபோக அவசியம் சர்ஜரிக்கெலாம் வந்து அவ்வளோ ரத்தம்லாம் தேவைப்படுது. அதனால் எல்லோரும் இந்த தினத்தில் இந்த நெல்லை மாநகரம் மட்டுமல்லாமல் தினதரணி நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாமல் தினதரணி நேயர்களுக்கு விண்ணப்பம், எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லை இது மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கண்டிப்பாக நிறைய இரத்த தான முகாம்களை உங்களுக்காக நடத்தி கொடுக்குறோம். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் காலேஜ் இந்த நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு காலேஜஸ் அது மாதிரிலாம் முன்னால் நடத்தினோம், இப்போவும் நடத்தினோம். ஒரு காலேஜஸ்லாம் போய் இரத்த தான முகாம் நடத்தணும். அங்கேயே அப்படின்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி நிறைய இரத்த தானம் நடத்தலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான இரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸும் இரத்த தானத்தோட இம்பார்ட்டன்ஸும் கவனிக்கிறதுக்காகத்தான் கொடையாளர்கள் தினம்னு வச்சுருக்காங்க இந்த வருஷம். ரொம்ப சந்தோஷம். அதுவும் இத்தனை அழைப்பப்படுத்து ரோட்டரி உங்களை பற்றி தெரியும். வி ஆர் இந்த பயோனியர் இன் திஸ் ஃபீல்ட். அதனால் மற்றும் ஒரு முறை காவேரி மருத்துவமனையை வாழ்த்தி நீங்கள் வந்து இரத்த தானம் செய்த அவ்வளவு பேரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து முகமது யூனூஸ், இக்லாஸ் இரத்த தான சேவைக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம். இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் காவேரி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி இரத்த தான டோனர்ஸ் தினங்கிறதுனால ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹனிஃபா சார்னுடைய ஒரு ஒருங்கிணைப்பில் யூனூஸ் ப்ளஸ் என்னோட நண்பர் ஒருங்கிணைப்பாளர், அதாவது இக்லாஸ் இரத்த தான சேவைக்குழுடைய உறுப்பினர்கள் எஸ்ஆர் மற்றும் ஷேக் முகமது ஜின்னா ஆகிய 3 பேரும் இன்றைய தினத்தில் காவேரி மருத்துவமனையில் அந்த கேம்பில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்யும். ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி, இக்லாஸ் ரத்தக்குழு இவங்களும் சேர்ந்து இன்றைக்கி சர்வதேச பிளட் டோனர் டேங்கிறதுக்கான ரத்த தான சேவகம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் நடக்குது. நானும் என்னோடய நண்பர்களும் வந்து இன்றைக்கி வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.